கடைசியாக நீ என் ஆலயத்திற்கு வந்த நாளில் என்னை பார்த்து நீ உன் கஷ்டங்களை எல்லாம் கூறி வணங்கிக் கொண்டிருக்கின்ற போது உன்னை அறியாமலேயே நீ கண்ணீர் விட்டு அழுத பொழுது இந்த கந்தனின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது. அந்த நொடியே தீர்மானித்து விட்டேன், இனி உன் வாழ்க்கையினை செழிப்பாக்க வேண்டும் என்று. இந்த புத்தாண்டு பிறக்கும் முதல் நாளிலேயே உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் என்று உணர்த்தும்படியாக மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை உன் வீடு தேடி அனுப்பி வைக்கின்றேன், பெற்றுக்கொள். அன்று நீ அடைகின்ற சந்தோஷத்தின் வடிவில் இந்த சரவணனை காண்பாய். பிறக்கும் இந்த ஆண்டில் உன் வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களை எல்லாம் முதலில் உன்னை விட்டு போக்க போகின்றேன். இந்த நாள் வரை உன் நண்பர்கள் எல்லோரும் உன்னை வெறுத்து ஒதுக்கினார்கள், கேவலமாக பேசினார்கள். உறவினர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய நீ ஒதுங்கி ஒதுங்கி சென்றாய். இவ்வளவு ஏன், உன் வீட்டில் உள்ளவர்கள் கூட உன்னை சில நேரங்களில் நம்பவில்லை. உன் ஊர் மக்கள், உன்னோடு வேலை பார்ப்பவர்கள் என அனைவரும் உன்னை அவமானப்படுத்தினார்கள். உன் அப்பன்